ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கீங்களா? இங்கே ஒரு பெரிய ஸ்கேம் போயிட்டு இருக்கு. என்னோட பாஸ்போர்ட் அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் சிக்காம இதெல்லாமே இப்போ ஸ்கேமர் தூக்கிட்டான். என்ன நடந்துன்னு தெளிவாக சொல்கிறேன். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க. என்னோட ரூமில் என்னையும் சேர்த்து 2 பேர் இங்கே தங்கியிருக்கான். இந்த ரூமோட கான்ட்ராக்ட் என்னோட நேமில் தான் இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் இந்த கான்ட்ராக்ட் முடிய போகுது. கரெக்டாக என்னோட ரூமில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. இப்படி உங்கள் ரூமில் எத்தனை பேர் இருக்காங்க, நாங்கள் சர்வே எடுக்கிறோம் அப்படின்னு. இவங்களுக்கு கிளியராக புரியாமல் என்கிட்ட ஃபோனை கொடுத்தாங்க. இப்போ நம்ம கான்ட்ராக்ட் முடிய போகுது, ரூமில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு. ஓகே, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நஃபாத் ஓப்பன் பண்ணுங்க, உள்ள வந்து ஒரு நம்பர் வரும், அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த நம்பரை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி ஒரு 5 மினிட்ல அவங்க என்கிட்ட சொல்றாங்க, வந்து ரினியூவல் பண்றதுக்காக இல்லை, நான் சர்வே எடுக்கிறேன் அப்படின்னு. நான் வேற கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட கேட்கறேன், இந்த மாதிரி இதுக்கு நஃபாத் தேவையில்லையே அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, ஓகே உங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க அப்படின்னு. நான் கொடுத்த உடனே என்னோட இக்காமா, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் எல்லாமே எனக்கு அனுப்பிட்டாங்க. என் ரூம்ல இருக்கிறவங்க என்னோட இக்காமா நம்பர் மட்டும் தான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. கரெக்டா என்னோட டேட்டா மொத்தமா தூக்கிட்டாங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் சவுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல ஏதாச்சும் அப்டேட் இருந்தா கண்டிப்பா இதில் போஸ்ட் பண்றேன். ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி நஃபாத் அப்ளிகேஷன்ல தெரியாம கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்திருப்பேன், மறக்காம கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க. அதுல எப்படி இந்த கம்ப்ளைண்ட் பண்ணணும் எல்லாமே ப்ரொசீஜரை கிளியரா கொடுத்திருப்பேன்.